2026 சட்டமன்ற தேர்தல் விஜய் அவர்களோட பிரம்மாண்டமான பிரச்சாரம் ஆரம்பிக்க போகிறது. 234 தொகுதியிலும் தன்னோட பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போகிறார்கள். இந்த பிரச்சாரம் எப்படி நடக்க போகிறது, இந்த பிரச்சாரத்தில் என்னென்ன விஷயங்களை விஜய் அவர்கள் பேச போறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதை பத்தி டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது எல்லாரும் சொல்ற விஷயம் என்னன்னா, மாநாட்டில் விஜய் அவர்கள் எந்த விதமான சோஷியல் இஷ்யூவை பற்றியும் பேசல. திமுகவை மட்டுமே விமர்சனம் செஞ்சாங்க. மக்களுக்காக எதுவுமே பேசல அப்படிங்கிற விமர்சனம் விஜய் மீது அடுத்தடுத்து எழுந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சாரத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணியிருக்காங்களாம், கணக்கெடுப்பு ரெடி பண்ணியிருக்காங்களாம். ஒவ்வொரு ஊரில் என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை பற்றி விஜய் அவர்கள் பேச போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களோட ஒரு முக்கியமான திட்டத்தை பிரச்சாரத்தில் அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. முக்கியமான திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலவச திட்டங்கள். அதாவது தமிழகத்தில் அதிமுகவும் சரி திமுகவும் சரி இலவச திட்டங்கள் கொடுத்து தமிழக மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஊழல்கள் அதில் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இலவச திட்டங்கள் இல்லாமல் மக்களுக்கு நிரந்தரமாக உயர்வு கொடுக்குற விதமாக சில விஷயங்களை பண்ண போகிறாங்களா. அந்த திட்டத்தை விஜய் அவர்கள் அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள் கிடைச்சிருக்கு. அதை தொடர்ந்து இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தொண்டர் படை மூலமாக தான் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்ய போகிறாங்களாம். அதாவது காவல் அதிகாரிகள், பவுன்சர்ஸ் இவங்களாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னோட தொண்டர்களை படையாக ஆக்க போகிறாங்களாம். ஒவ்வொரு தொகுதியிலும் மாவட்ட நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் ஒன்றாக இணைந்து தான் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ எம்ஜிஆர் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை தான் பின்பற்றாங்க. அதே மாதிரி தான் இப்போ விஜய் அவர்களும் பின்பற்றி கொண்டு இருக்காங்க. விஜய் அவர்களோட இந்த பிரச்சாரம் ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு பாசிட்டிவாக ஒர்க் அவுட் ஆக போகிறது, முக்கியமாக இலவச திட்டம் எப்படி பாசிட்டிவாக ஒர்க் அவுட் ஆக போகிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த இலவச திட்டத்தை பற்றி உங்களோட